மறைந்த கேப்டனுக்கு மகனால் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்புல படைத்தலைவன் படம் இந்த மாசம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப கிராண்டா நடந்துச்சு. இதுல மொத்த பட யூனிட் சண்முக பாண்டியன், பிரேமலதா விஜயகாந்த், டைரக்டர் ஏஆர் முருகதாஸ்னு பலர் கலந்துகிட்டாங்க. நிறைய படங்கள்ல ஹீரோவுக்கு ஈக்குவலா வில்லன்களும் அழகா இருக்கிற ட்ரெண்டை செட் பண்ணது கேப்டன் தான். அவரோட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அவரோட இளைய மகன் சண்முக பாண்டியனுக்கு இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா உங்களை கைவிட மாட்டாங்க. விஜயகாந்தோட கண்கள் அப்படியே சண்முக பாண்டியனுக்கு இருக்கு. சினிமாவில் வளர்ந்து வாங்க, கண்டிப்பா ரமணா 2 எடுக்கலாம், மறுபடியும் கேப்டனை திரையில காட்டலாம்னு உற்சாகமா பேசினார் ஏஆர் முருகதாஸ். அப்ப சண்முக பாண்டியன் தான் ரமணா 2ல கேப்டனா நடிப்பாருன்னு 100% தெரிஞ்சு போச்சு. 2002ல கேப்டன், சிம்ரன், விஜயன், ரியாஸ் கான் நடிப்புல வெளியான ரமணா படத்தை 90s கிட்ஸ் யாருமே மறந்து இருக்க வாய்ப்பில்லை. ஜேம்ஸ் பாண்ட் படமெல்லாம் எந்த மூளைக்குன்னு கேப்டனை புகழாதவங்களே கிடையாது. கிராண்ட் சக்சஸ் அடிச்ச அந்த படத்தோட கதை பொதுமக்கள் ரொம்பவே எமோஷனல் ஆக்கிடுச்சு. நிஜ வாழ்க்கையிலும் இப்படி ஒருத்தர் இருந்தா இந்த சமுதாயம் சரியாகிடும்னு நினைக்காதவங்களே கிடையாது. பட் த சேம் டைம் அதே எமோஷனல் ரிலீஸ் ஆன இந்தியன் படம் சக்சஸ் ஆனாலும் இந்தியன் 2 ஃபிளாப். அப்ப ரமணா 2 என்னவாகும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.